பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படை இலக்கியங்களில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 6 படை வீடுகளை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ 6ங்கிறது என்னென்னா நம்முடைய உடம்புல உள்ள சக்கரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மூலாதாரம், சுவாசிஸ்தானம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சிரஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 விதமான சக்கரங்களை குறிக்கக்கூடியதாக இந்த 6 இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியதாக நம்முடைய திருமுருகாற்றுப்படையில் வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷங்க. மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி உருவம் கிடையாது திருப்பரங்குன்றத்தில். அது வந்து புடைப்பு சிற்க மாதிரி குடவரை கோயில். அது குடவரைக்குள்ளே இயற்கையாகவே உருவான ஒரு சுயம்பு மூர்த்தியை போல் அங்கே முருகப்பெருமான் இருப்பார். அவர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே கல்லில் ஒரே பாறையில் செதுக்கிற மாதிரி தான் அந்த மூலவர்களில் எல்லாருமே இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அபிஷேகமோ அர்ச்சனையோ அவர் கிடையாது. அதே நேரத்தில் அங்கே வந்து தைலக்காப்பு மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலுக்கு மட்டும்தான் அங்கே வந்து அபிஷேகம் நடக்கும். எப்போதுமே வேலுக்கு மட்டும்தான் வழிபாடு எல்லாமே அங்கே தான் வந்து ஏற்படும்.